மேடம், அர்ஜுன் சார் உங்களுக்காக அவரோட கிரெடிட் கார்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. பணத்தை கொடுத்து எது வேணாலும் விலைக்கு வாங்கிடலன்னு சில பேர் நினைக்கிறாங்க. ஆனா பணத்தால எல்லாத்தையுமே வாங்க முடியாது இல்ல பிரியா? நான் பணத்துக்காகவோ பயந்தோ எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். World's best mom. பேங்க்ல இருந்து எனக்கு எஸ்எம்எஸ் வந்துட்டு இருக்கு. வந்தா நீ ஏன் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்க? உனக்கு ஏதாவது பைத்தியத்தை பிடிச்சிருச்சா? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? இதுக்கெல்லாம் இவதான் காரணமா? இவ்வளவு நாளா நீ செலவு பண்ணிட்டு இருந்த, இப்ப இவ்வளவு ஆரம்பிச்சிட்டாளா? இது உன் கார்டுல இருந்து செலவு பண்ணல, அவளுடைய உண்டியல் காசு. நான் பூஜா மேல அன்பா இல்லன்னு எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பல்ல, நான் அன்பா இல்லனா அவ இத செஞ்சிருப்பாளா? பெஸ்ட் மாம் ட்ராஃபி நேத்து ஆயம்மா கூட போய் எனக்காகவே வாங்கிட்டு வந்திருக்கா. ஓ, பரவாயில்லையே. ஆமா அசோக், நேத்து ராத்திரி ஒரு சீக்ரெட் இருக்குன்னு சொன்னா. எனக்கு அப்ப என்னன்னு புரியல, இததான் சொல்லிருக்கா. பெஸ்ட் மாம் ட்ராஃபி. ட்ராஃபி ரொம்ப கியூட்டா இருக்குல்ல? அவ சின்ன உண்டியல உடைச்சு ஒரு ட்ராஃபி வாங்கி கொடுத்திருக்கா. அதுக்காக நீ மொத்த கார்டையும் தச்சு அவளுக்கு செலவு பண்ணிட்டியா? அசோக், நீ என்ன முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் ஒண்ணு பூஜைக்காக அவ்வளவு பெரிய தொகையை செலவு பண்ணல. நான் நம்ம ஃபியூச்சருக்காக நான் ஒரு விஷயம் பண்ணிருக்கேன். பிரியாவோட கல்யாணத்துக்காக அர்ஜுன் நிறைய கிஃப்ட் வாங்கி பிரசன்ட் பண்ணிருக்கானா. ஒரு நெய்பர் எப்படி அவ்வளவு செலவு பண்ணுவான்? இட்ஸ் எ பிரைட் லஞ்சம். பிரியாவுக்கு அவன் லஞ்சம் கொடுத்திருக்கான், நாட் எ கிஃப்ட். அர்ஜுனை தாண்டி பிரியாவை அசத்தணும். டைமண்ட் செட் ஃபார் பிரியா. ரெண்டு மூணு புடவையை வாங்கி கொடுத்துட்டு பிரியாவை அவன் பக்கம் இழுத்தலான்னு அர்ஜுன் நினைச்சிட்டு இருக்கான். ஒருவேளை பிரியா வெல போகலாம்னு நினைச்சானா அது அட்லீஸ்ட் சாரீஸ்க்காக இல்லாம டைமண்ட்ஸ்க்காக இருக்கலாம்ல. ஐம் ரைட்? பொம்பளைங்க எதுக்கு மயங்குவாங்கன்னு உன்னை விட யாருக்கும் நல்லா தெரியாது. சாரி, நான் கூட உன்னை தப்பா நினைச்சிட்டேன். கரெக்டா யோசிச்சிருக்க. ஐம் இம்ப்ரெஸ்ட். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அர்ஜுன் என்னைக்குமே நமக்கு கீழே தான் இருக்கணும். அண்ட் யூ மஸ்ட் டூ ஒன் திங். நீ இதை பிரியாவோட வீட்டுக்கு கொண்டு போய் நேர்லயே கிஃப்ட் பண்ண. இதை விட இன்னும் அதிகமா தேவைப்பட்டுச்சுன்னா உன்னோட டைமண்ட் செட்ஸையும் கொண்டு போய் கொடு. நான் இப்ப அவ வீட்டுக்கு போறதுக்கு தானே கிளம்பிக்கிட்டு இருக்கேன். என் கூட பழகி பழகி நீ கூட ரொம்ப பிரில்லியண்டா யோசிக்க ஆரம்பிச்சுட்டு வந்தனா. அவங்க எல்லாரையும் விட நீ தான் ரொம்ப ஸ்மார்ட்னு அவங்களுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணோம். I forgot my gift. ஐயோ, ஜுவல் பாக்ஸ் வண்டிக்குள்ள மாட்டிக்கிச்சு. கடவுளே, நான் ஏன் இப்படி இருக்கேன்? எல்லா விஷயத்தில நான் ரொம்ப கேர்லெஸ். இப்போ என்ன பண்ண முடியும்? வீட்டுக்கு போகணும், இல்லைன்னா கார் சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணணும். அசோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா கண்ணா பின்னாடி கத்துவான். மொத்தமா எல்லாம் வேஸ்டா போக போகுது. செக்யூரிட்டி மேடம், சொல்லுங்க மேடம். வண்டியோட சாவி உள்ள இருக்கு, தெரியாம டோரை லாக் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். இந்த வண்டியா? இந்த வண்டி திறக்க முடியாது மேடம். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன், உள்ள ஒரு முக்கியமான பொருள் இருக்கு. ப்ளீஸ். இந்த மாதிரி மாடல் வண்டி எல்லாம் திறக்க முடியாது மேடம். ட்ரை பண்ணி பார்க்காமலே சொல்றீங்களே, ட்ரை பண்ணி பாருங்க ப்ளீஸ். சரி, நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க,
நான் ஏதாவது டூல்ஸ் இருந்தா எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே. என்ன? இல்ல இல்ல, நான் செக் பண்ணாம எந்த லேஅவுட்டும் எங்கேயோ போயிடாது. ஐ செக் இட். ஒரு 10 மணிக்கு கரெக்டா வந்துரு. அதான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சல, அந்த கல்யாண மண்டபத்துக்கு வந்துரு. என்ன பார்ட்டி ஓவரா பில்டப் பண்ணுது? காலையில 9 மணிக்கு கல்யாணம், ஆபீஸ் ஃபைல வச்சு தாலி கட்ட போதா? ஓகே ஃபைன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சில பேர் நான் தான் லேடி ஹரிச்சந்திரான்னு சொல்லிக்குவாங்க. நாங்களும் அது அப்பாவே மாதிரி உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு மண்டை மண்டை ஆட்டுருவோம். ஆமா, அன்னைக்கு என்கிட்ட என்ன சொன்ன? இந்த கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல, பிடிக்கவே இல்லைன்னு சொன்னேன்ல. இது என்னது இது கையில? வரி குதிரை மாதிரி என்னென்னமோ ஒட்டிட்டு வந்திருக்கேன். ஒரு 4-5 கிலோ மேக்கப் பவுடர் செலவா இருக்குமோ? இந்த ஆண் அழகனை மயக்கணுங்கிறதுக்காக யாரும் இங்க மேக்கப் போட்டுட்டு வந்து நிக்கல. அப்புறம் மத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நாம சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்றதுல எந்த தப்பும் இல்ல. ஓ, எனிவே உங்களுக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுது? ஏன் புரியாது? நல்லாவே புரியும். விளம்பரத்துல வர மாடல் மாதிரி புடவை நகைன்னு அள்ளி போட்டுக்கிறது, கேட்டா விட்டு கொடுக்கறேன்னு டைலாக் பேசுறது. எல்லா பொம்பளைங்களும் இப்படிதானே. ஆமா, நம்ம ரொம்ப யோகியம் இல்ல. மண்டபத்துல கூட மாப்பிள்ள ஆபீஸ் வேலை பாக்குறாருன்னு சீன் போடுறது, தாலி கட்டுற நேரத்துல கூட மாப்பிள்ள ஆபீஸ் வேலையை பாக்குறாருன்னு எல்லாரும் பெருமையா பேசணும். அதானே வேணும்? such a cheap mentality. எப்படி கொஞ்ச நேரத்துல அடுத்த போன் வரும், அள்ளி விடுங்க. சரி சரி, அத நான் பாத்துக்கிறேன். நீ போய் உன் மேக்கப்பை கண்டினியூ பண்ணு. செல்ஃபிஷ். ஏண்டி அது எப்படிடி உனக்கு மட்டும் கரெக்டா மூக்குல வேக்குதே? என்ன வேவ் பார்க்க வந்தியா? நான் எங்க வந்தா உங்களுக்கு என்ன? இப்போ உனக்கு பொண்ணு யாருன்னு தெரியணும். அத கண்டுபிடிக்கிறதுக்கு மோப்பம் பிடிச்ச நாய் மாதிரி அலையிற, அதானே? ஆமா, எனக்கு வேற வேலையே இல்ல பாருங்க. உனக்கு என்னடி வேலை இருக்கு சொல்லு? புள்ளைய குளிப்பாட்டணும், அத பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், அதன் தலையில ஈரு பேன் இருந்தா அதை எடுக்கணும். இந்த மாதிரி ஏதாவது வேலை இருக்கா? அதான் உனக்குன்னு ஒருத்த இருக்கானே தீவெட்டி தடிய, அவன் ஊரடிச்சு உலையில போட்டு சம்பாதிச்சு கொண்டது உன்னை கொட்டான். நீ மகாராணி கணக்கா அட்டை காலை போட்டுக்கிட்டு ஏவி விட்டுக்கிட்டு இருக்க. ஊர்ல ஒரு பியூட்டி பார்லரை விட்டுருக்கியா? கண்ட மேனிக்கு மேக்கப்ப போட்டுக்கிட்டு கலர் கலரா துணிய போட்டுக்கிட்டு ஒரு கிளப்ப விடாம குடிச்சு கும்மால போட்டுக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்க. இது பாருங்க, அனவசியமா பேசாதீங்க. நான் அப்படித்தாண்டி பேசுவேன். என் மக வாழ்க்கைய நாசமாக்குறது இல்லாம எங்க அவன் பொழைச்சிடுவானோன்னு கடைசி நேரத்துல வந்து கெடுக்கணும்னு நினைக்கிறியா? ஏய் இங்க பாரு, நீ போடுற திட்டெல்லாம் பலிக்காது. ஏன்னா எல்லாமே பினிஸ் ஆயிடுச்சு, பினிஸ். இனி எதையும் மாத்த முடியாது. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அர்ஜுன் யார கல்யாணம் பண்ணி போறான்னு தெரிஞ்சா அப்படியே நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு இங்கனையே நீ மயக்க போட்டு விழுந்துருவ. என்ன கண்ணெல்லாம் அப்படியே இருட்டுக்கிட்டே வருதா? சக்கலத்து யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா? தனா, என்ன பண்ணிட்டு இருக்க? பேசாம இருக்க மாட்டியா? உனக்கு எத்தனை தடவை சொல்றது? உள்ள வா. விடுங்க. வான்னு சொல்றேன்ல. இருங்க, சொல்லிட்டு வரேன். தெரிஞ்சுக்கிட்டு என்னத்தை கிழிச்சிட போற? அர்ஜுன் யார கல்யாணம் பண்ணிக்க போறான்னு இவ தெரிஞ்சுக்கணுங்க. தெரிஞ்சுக்கிட்டு இவ வயிறு எரியணுங்க.
அவ மூஞ்ச பாருங்களேன் எப்படி இருக்கு, பாதி வெந்த போந்தா கோழி வான்னு மாதிரி. சொல்றேன்ல வா தானு. இருங்க, மீதி மூஞ்சில கரிய ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் வா வா சொல்றேன்ல. யார பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன்னா அவகிட்ட போய் வம்பு பண்றேன் தானா? வந்தனா எப்பமா வந்த? நான் இப்பதான் அங்கிள் வந்தேன். சரிம்மா வா உள்ள வா. வாடா வாடா, இவ ஒரு ஃப்ராடு. இவள நம்பி வீட்டுக்குள்ள கூட்டி போயிடாதீங்க. வசதியானவங்கள பார்த்தா வா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இழுத்துட்டு ஓடி போயிடுவா. இவ ஒரு ஓடுகாலி ஓடுகாலி. வா நீ உள்ள வா சொல்றேன். சும்மா இருங்க. வாங்கல உள்ள வா. பாருங்க அங்கிள், எவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்றாங்கன்னா. இந்த பொறுக்கி குடும்பத்துக்கு யார் பொண்ணு குடுக்கறாங்கன்னே தெரியல. சரி வாமா வா. திரும்ப எதுக்கு நீங்க வந்த? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அர்ஜுன் யார் கல்யாணம் பண்ணிக்க போறா? யாரும் தெரிஞ்சுக்காம உன்னால இருக்க முடியல. மனசு குறுகுறுங்குதோ. சரி, நீயும் இவ்ளோ தூரம் கெஞ்சி கேக்குறதுனால சொல்ற. வாமா. டென்ஷன் ஆகாதம்மா. அவங்க ஏதோ கோபத்துல பேசியிருப்பாங்க. நீ அதெல்லாம் பெருசா மனசுல வச்சுக்காத. நீ உட்காருமா. நான் பிரியாவை கூப்பிடுறேன். தேங்க்ஸ் அங்கிள். பிரியா பிரியா என்னப்பா? வாமா. வந்தனா வந்தனா வாங்க. ஹே பிரியா, சாரில நீ ரொம்ப அழகா இருக்க. தேங்க்யூ வந்தனா. என்ன திடீர்னு இந்த பக்கம்? நீ கல்யாணத்துக்கு என்ன இன்வைட் பண்ணலனாலும் நான் உன்னை விஷ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். சாரி, எல்லாமே திடீர்னு நடந்து போச்சு. யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ண முடியல. இட்ஸ் ஓகே. நான் உன்னை ஏன் இன்வைட் பண்ணலன்னு கேட்க வரல. உன் கல்யாணத்துக்காக ஒரு சின்ன கிஃப்ட் பிரசன்ட் பண்ணலான்னு வந்திருக்கேன். நீ இன்வைட் பண்ணலன்னு அசோக் தான் ரொம்ப வருத்தப்பட்டாரு. பிரியா இன்வைட் பண்ணலனாலும் பரவாயில்லன்னு அவர் தான் இதை சூஸ் பண்ணி வாங்கி கொடுத்துருக்காரு. இந்தா. இல்ல வந்தனா, தேங்க்யூ சோ மச். பட் கிஃப்ட் எல்லாம் எனக்கு வேணாம் ப்ளீஸ். இது நானும் அசோக்கும் பூஜா சார்பா உனக்கு கொடுக்கிற கிஃப்ட். தேங்க்யூ. உன்னுடைய ஹஸ்பண்ட் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாருன்னு நினைக்கிறேன். உன் முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தாலே தெரியுதே. ஓகே, மை பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ சோ மச். அப்புறம் பிரியா, இது அவசரத்துல சூஸ் பண்ணது. கிஃப்ட் திறந்து பாரு. உனக்கு பிடிக்கலனா வேற சேஞ்ச் பண்ணி வாங்கி தரேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தேங்க்யூ சோ மச். இட்ஸ் ஓகே. நீ முதல்ல திறந்து பாரு. ஜுவல்லரி பாக்ஸ். பிடிச்சிருக்கா? வந்தனா, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். ப்ளீஸ் வந்தனா, ஐம் ரியலி சாரி. இப்போ என்னால இதை வாங்கிக்க முடியாது. ப்ளீஸ் டேக் இட் பேக். தேங்க்யூ சோ மச். ப்ளீஸ் எடுத்துட்டு போயிடுங்க வந்தனா. வாட் இஸ் திஸ் பிரியா? பூஜாக்காகவும் எனக்காகவும் நீ எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்க. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ப்ளீஸ் வெச்சுக்கோ வெச்சுக்கோ. தேங்க்யூ. எனக்கு ஸ்வீட் கொடுக்க மாட்டியா? இருங்க, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். உட்காருங்க. உங்களுக்கு ஏதாவது சீக்ரெட்ஸ் இருக்கா? சீக்ரெட்டா? ஏன் கேக்குற? என்கிட்ட ஒரு சீக்ரெட் இருக்கு. என்ன சீக்ரெட் மாது? இருக்கு, அவ்வளவுதான். இப்ப அவ உங்களுக்கு பிரசன்ட் பண்ண ஒரு gift வாங்கியிருக்கா.
பூஜா அவளோட பிக்கி பேங்க்ல சேர்த்து வச்ச பணத்தை எடுத்து வேர்ல்ட் பெஸ்ட் மாம்ங்கிற ஒரு ட்ராஃபியை வாங்கியிருக்கா. அவங்க 2 பேரும் நிக்கிற ஸ்டைல பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? அர்ஜுன் சார் உங்களுக்காக அவரோட கிரெடிட் கார்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. நீங்க என்ன பர்ச்சேஸ் வேணாலும் அதுல பண்ணிக்கலாம். தேங்க்ஸ். ஓகே. உன்ன மாதிரி ஸ்பா பியூட்டி பார்லர்னு அலையிற பொண்ணு கிடையாது. அவ என் பொண்ணுக்காக உயிரை கொடுப்பா, என்ன வேணாலும் செய்வா. உன்னை விட கோடி மடங்கு நல்ல அம்மாவா இருப்பா. திரும்ப எதுக்கு நீங்க வந்த? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அர்ஜுன் யார் கல்யாணம் பண்ணிக்க போறா? யாரும் தெரிஞ்சுக்காம உன்னால இருக்க முடியல. மனசு குறுகுறுங்குதோ. சரி, நீயும் இவ்வளோ தூரம் கெஞ்சி கேட்கறதுனால சொல்றேன். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அர்ஜுன் யார கல்யாணம் பண்ணிக்க போறான்னு தெரிஞ்சா அப்படியே நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு இங்கனையே நீ மயக்க போட்டு விழுந்துருவ. இப்ப உனக்கு பொண்ணு யாருன்னு தெரியணும். அத கண்டுபிடிக்கிறதுக்கு மாப்பம் பிடிச்ச நாய் மாதிரி அலையிற, அதானே? வந்தனா, ஸ்வீட்ஸ். இன்னைக்கு ஈவினிங் எங்க வீட்ல ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனுக்கு பூஜா வந்தா ரொம்ப என்ஜாய் பண்ணுவா. வந்தனா, என்னாச்சு? அர்ஜுன் உன்னை என்ன சொல்லி மிரட்டினா? சாரி வந்தனா, நான் அர்ஜுன் கூட என்ன பேசிட்டு இருந்தேங்கிற விஷயத்த உங்க கூட என்னால ஷேர் பண்ணிக்க முடியாது. ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? எடுத்துக்கோங்க. வந்தனா, என்னாச்சு வந்தனாவுக்கு? அப்போ அந்த டிராஃபிய பூஜா எனக்காக வாங்கல, பிரியாக்காக வாங்கியிருக்கா. எல்லாருமே சேர்ந்து என்ன முட்டாளாக்கியிருக்காங்க. திஸ் நாட் பாசிபிள். எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. அர்ஜுன், நீ எப்படி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? இல்ல, ஏதாவது பண்ணி ஆகணும். வந்த? ஒழுங்கா மரியாதை வீடு போய் சேரு. ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணணும்னு நினைச்ச தனத்தோட குணத்தை பத்தி உனக்கு தெரியும்ல. முடிய புடிச்சு ஆஞ்சு விடுவேன், ஆஞ்சி. என்னடி அறுக்க போற ஆடு மாதிரி மேன்னு முடிச்சுட்டு இருக்க? இது கல்யாண வீடு, இங்கெல்லாம் வந்து இப்படி நிக்க கூடாது. கிளம்பு கிளம்பு. ஒரு நிமிஷம். என்னத்துக்கு? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அர்ஜுன் யார் கல்யாணம் பண்ணிக்க போறா? யாரும் தெரிஞ்சுக்காம உன்னால இருக்க முடியல. மனசு குறுகுறுங்குதோ. சரி, நீயும் இவ்வளோ தூரம் கெஞ்சி கேட்கறதுனால சொல்றேன். அர்ஜுன் யார கல்யாணம் பண்ணிக்க போறான்னா, இதுல என்ன இட்டு வச்சு சொல்லிக்கிட்டு, அவனுக்கு பொண்டாட்டியா வர போறவள தான் அவன் கல்யாணம் பண்ணிக்க போறான்.
தெரிஞ்சிடுச்சுல, இடத்த காலி பண்ணு. இத பாருங்க, எனக்கு கிண்டல் பண்ணாதீங்க. கேட்டதுக்கு பதில் சொல்ல முடியுமா முடியாதா? முடியாது. கல்யாணம் ஆற வரைக்கும் யாரு பொண்ணுன்னு யோசிச்சுக்கிட்டே இரு. யோசிச்சு யோசிச்சு மண்டை குழம்பி பைத்தியம் பிடிக்கட்டும். என்ன மனுஷங்க நீங்க? எதுக்கு இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க? ஏய், கேவலம் கீவலம்னா எட்டி இடுப்பு மேலே மிதிச்சு விடுவேன். யார வந்து அதிகாரம் பண்ற? எனக்கு தெரியும். அர்ஜுன் பிரியாவை தானே கல்யாணம் பண்ணிக்க போறான். ஆமாடி, பிரியாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறான். என்ன பண்ண போற? என்னன்னா அவமானப்படுத்தின, எவ்வளோ கஷ்டப்படுத்தின. எங்களுக்கு பண்ண துரோகத்துக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இரு. உனக்கு இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு. அர்ஜுனுக்கும் பிரியாவுக்கும் கல்யாணம் மட்டும் முடியட்டும். ஆட்டோமேட்டிக்கா பூஜை எங்க கூட வந்துருவா. அந்த கடங்கார அசோக்கு உன்னை தெருவுல நிக்க வைக்கலன்னா என் பேர் தானம் இல்லடி. என்னடி பேச்சு மூச்ச காணோம்? அழுகணும் போல இருக்கா. இது விசேஷம் நடக்கிற வீடு. இங்க நின்னு ஒப்பாரி கிப்பாரி வைக்காம போ. போய் உன் புது புருஷ வீட்டுல போய் அழு. நீ தோத்து போயிட்டடி. பெயில் ஆயிட்ட. பெயில் கிளம்பு. கரெக்டா? அவங்க கல்யாணத்தை நம்ம எப்படியாவது நிறுத்தி ஆகணும். எப்படி எப்படி நிறுத்த போற? அர்ஜுன் அவமானப்பட வைக்கிற அந்த சீக்ரெட் உனக்கு, எனக்கு, அப்புறம் 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த ஜட்ஜுக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ அந்த சீக்ரெட்டை நீ பிரியா கிட்ட சொல்லணும். நானா?